எங்கள் அம்மா வாழ்ந்த வீடுன்னு சொல்லி தான் அந்த காணொலி எடுக்க போனால் அந்த கரண்ட் இல்லைன்னு சொல்லிக்கல ஒரு மாதிரி போயிட்டு ஆகியால அப்போ கரண்டே இல்லை தான். கரண்டே இல்லையா? கரண்ட் இல்லை. அது நல்லா கிடக்கு, பெருசா கிட பார்க்க சூப்பரா கிடக்கு. வளவண்டே தெரியும், தனி வளவு மாதிரியே தெரியல. என்ன குடும்பம் இருக்குதா இல்லை என்ன? அம்மாவுக்கு பார்க்க ஆசையா இருக்கேன் வளவை பார்க்க. நான் ஒல்லியா இருக்கிறேன் குண்டா இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஈழத்தை சேர்ந்த லக்ஷ்மன் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். நானும் இவர்கிட்ட தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் எதிர்பார்க்குற ஃபிட்னஸ் சின்ன வயசு ஆசையெல்லாம் நிறைவேற போது மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது. நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. இவரை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா இதுல நம்பர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, ஃபேஸ்புக் ஐடி இருக்கு. அதில் ஒன்றில் நீங்க தொடர்பு கொண்டு கொள்ளலாம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள. வணக்கம் அவர்களே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்கள் நல்ல சுகமா இருக்கிறீங்க நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் எங்கட அதாவது அம்மா அதாவது அம்மாண்ட குடும்பம் ஃபுல்லாக வாழ்ந்த வீட்டை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். என்ன நானெல்லாம் இருக்கையில் அதாவது அம்மா எல்லாம் அவங்க சின்ன வயசுல அங்கே தான் இருந்தவா. என்ன 22 வயசு மட்டும் அங்கே இருந்தோம். 22 வயசு மட்டும் அங்கே இருந்தோம். அதாவது ஒரு வயசுல இருந்தோம். ஒரு வயதுல 7 வயது 7 வயது தொடக்கம் 22 வயசு மட்டும் அங்கே இருந்தது. அந்த வீட்டு தான் பார்க்க போறோம். என்னம்மா? ஆமா. என்ன ஓகே எடுத்து சொல்றீங்க? ஓகே செல்வா. ஓகே வாங்க வளவு பார்க்க போறோம். நாங்க பழைய ஞாபகம் சொல்லுங்க. பழைய ஞாபகம் சொல்லுங்க. நீங்க பழைய வீடு இருந்த ஞாபகம் வந்தது பார்க்க போறோம். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்காக கூடுதலான பேர் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எனக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். அதே மாதிரி நான் அதிகமான காணொலிகள் போட்டு கொண்டிருப்பேன். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமதி போட்டு காணொலியை பாருங்க. அப்போ தான் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். வாங்க நாங்கள் இப்போ எங்களோட அம்மா சித்தி பெரியம்மா மற்றது மாமா எல்லாருமே வாழ்ந்த வீட்டை போய் பார்ப்போம். என்ன 2 பேரும் போயினோம். அதாவது எங்கட வீட்டில் இருந்த அதாவது இங்கே தான் எங்களோட வீடு நடக்குது. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குலாம் பழைய வீடும் இருக்குது. இதுக்கு முதல் 1.5 வருஷத்துக்கு முதல் நானும் எங்களோட பழைய வீட்டை காட்டியிருப்போம். அதாவது அம்மா வாழ்ந்த பழைய வீட்டை காட்டியிருப்போம். இந்த மரம் தான் நினைக்கிறேன். எது? இந்த மரங்களுக்கு பனை மரம் இங்கே பாருங்க. இப்படியான இது கிடக்கு. குச்சுக்கால தான் வீட்டுக்கு போகணும்மா. பாருங்க இந்த குச்சு தான். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முதல் நானும் அபியும் வந்து இந்த வீட்டை சுற்றி காட்டியிருப்போம். அப்பேக்க வீடு இருந்தது, இப்போ வீடு இல்லை. இந்த விளக்கத்தை சொல்லுங்க. முதல் வீடு இருந்தது, இப்போ வீடு இல்லை. அது விற்று போட்டோம். தங்கச்சின்ற பளவு தான் அது அரசாங்கம் வீட்டு திட்டம் கொடுக்குதுன்னு வந்து கேட்டவ. அப்போ அதால் நாங்கள் அவைக்கு கொடுத்துட்டோம். கஷ்டம் சரியான வீட்டு திட்டத்துக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினவ. என்ன மாதிரி கொடுத்தீங்க? விலை என்ன இப்போ ஒரு பரப்பு வாங்க போனால் எங்கட பக்கத்தில் வாங்க போனால் 15 லட்சம் வேணும். இதுக்குள்ள நாங்கள் 4 லட்சம் படி கொடுத்தோம். நாங்கள் ஒரு பரப்பு 12 லட்சத்துக்கு அப்படி கொடுத்தீங்க. என்ன 14 லட்சத்தை கொடுத்தோம். நாங்கள் 4 பேரப்பு வளம் 14 லட்சத்துக்கு கொடுத்தோம். ஒரு வளவா தான் இருந்தது. இப்போ 4 பேர் இருக்கக்கூடிய வளவா வந்துடுது. என்ன அப்படித்தானே? முந்தைய ஒரே வளவா இருந்தது பெருசா. இப்போ 4 பேர் வீட்டு திட்டத்துக்காக வேண்டி 4 பேர் வாங்கி பங்கிட்டா அதுக்குள்ள ஒரு வீடு இருக்குது போல. நான் பார்க்கல, நீ போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போ. பள்ளிக்கூடம் சில நேரம் போட்டு வரைக்கும் இந்த குச்சிக்காலையும் வருவேன். இந்த குச்சிக்காலையும் அதாவது மன்றத்தால் வந்து இப்படி அந்த குச்சிக்காலை வரலாம், இல்லாட்டி ரோட்டால் மெயின் ரோட்டாலையும் வருவேன். இன்னும் ஒரு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் இல்லை அந்த வளவு வாரத்துக்கு. இதில் இருந்து அந்த பக்கம் போகணும்னு சொன்னால் அந்த வளவு வந்துடும். காளி கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்துலாம் காளி கோவில் இருக்குது. ஒரு சின்ன ஒரு குச்சிக்காலை போகணும் காளி கோவிலுக்கு. கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இல்லை முந்தி நான் நினைக்கிறேன் வாலிபால் விளையாடினவங்க நினைக்கிறேன். எதுக்காக நீங்கள் முந்தி போகிறீங்க வளவுக்கு? அதுக்கால போகிறோம் நீங்கள் ஒரு வீட்டுக்கால. என்ன அதில் ஒரு பாதை ஒன்று இருந்தது. இப்போ நாங்கள் சுற்றி வரோம். என்ன இப்போ நீங்கள் வந்த பிறகு அதாவது கனடாவில் வந்த பிறகு இப்போ கிட்ட போனீங்க தானே? அதாவது வந்த உடனே வளவு பார்க்கறதுக்காண்டி போனீங்களா? என்ன எப்போ போனீங்க? இப்போ ஒரு மாதம் இருக்கும். என்ன போய் இது தூரத்தில் தெரியுது. அதுதான் அதாவது அம்மாண்ட முந்தி இருந்த வீடு. அது இல்லை வீடு, அது இப்போ புதுசாக கட்டியிருந்தது. அதுதான் வளவு. இப்போ நேராயம் போகலாம், இதுக்காலையும் போகலாம் நினைக்கிறேன். வழியாக தெரியல. எதுக்கால போகிறோம்? இதுக்கால போகிறதா? எது மெயின் பாதை? இதுதானே மெயின் பாதை. இதுக்காலையும் போகலாம். இதெல்லாம் காளி கோயில் இருக்குது இந்த பக்கம். அங்கே பாருங்க தெரியுது. 4 வளவாக பிரிச்சாச்சா? சரி, வளவே மாறிட்டுது. முந்தி வரைக்கும் எப்படி இருந்தது? அதாவது 10 இருந்து இப்போ மாறிட்டு ஃபுல்ல. அடையாளமே தெரியாம மாறிட்டு. என்ன என்னது எங்கட வளவண்டே தெரியல. அதுதான் வித்தியாசமாக கிடக்குது. எங்கட வளவண்டே தெரியல. கண்டுகளை தான் வச்சிருக்கலாம். நீங்கள்
கண்டுகள் வச்சா சூப்பரா அவர் மணியா கிடக்குது வாங்க அப்படி உள்ள போவோம். உழவு மாதிரி கிடக்கு நீங்க இருந்த வீடு மாதிரி இருக்கா பார்க்க இந்த இடத்த பார்க்க தெரியல இப்ப ஆசையா கிட முதல் 10 எழு கிடந்தது அது அடையாளமே தெரியல. அதாவது முந்தி இருந்த அந்த கட்டம் பூக்கண்டு இல்லாம வச்சு கிடக்கு இங்க பாருங்க. உழவு இதான வேண்டிய உங்களோட குட்டி பொடி வச்சுக்கிட பூக்கண்டா இது ஒரு வளவு என்ன இப்படி 4 இருக்கு என்ன இதே மாதிரி இது ஒவ்வொரு வேற வேண்டும். காலிന്റെ கொட்டில் போட்டு கிடக்குது வடி பயணம் என்ன கதையை காணலாம் கூட என்ன நான் வளவை பார்க்கணும்னா இருக்கேன். ஓகே வளவை பார்க்க நல்லா கிடக்கு பெருசா கிட பார்க்க சூப்பரா கிட எங்கட வளவண்டே தெரியும் தனி வளவு மாதிரியே தெரியல என்ன பெருசா பங்கிட்ட அப்புறம் நல்ல பெருசா இருக்கு இது முன் பக்கத்துல கண்டுகள் வச்சிருக்கலாம் குடும்பம் இருக்குதா இல்ல என்ன எங்க உங்களோட கதையை காணல இந்த கதை வளவை பார்க்கணும் பார்த்து போட்டு கதைக்கிறேன் சரி ஓகே வாங்க அப்படி பார்ப்போம் என்ன ஓகே வேறங்க இதில் ஒரு வளவு ஒன்று இருக்கு இதில் ஒரு வளவு ஒன்று இருக்கு நடுவில் பாதை போகுது. ஓகே இப்படி நாங்கள் தொடர்ந்து போவோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்கால பின்னுக்கு 2 வளவு இருக்குது. கொஞ்சம் வெயிலாக இருக்குது. அங்கே அம்மாவுக்கு பார்க்க ஆசையாக இருக்கா வளவை பார்க்க. அதாவது இல்லை முந்தி 10 தானே இருந்தது. பாருங்க இந்த இடத்துல ஒரு வளவு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வீடு இருந்தேன்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த இடிச்ச அடையாளங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வீடு இருந்தது என்ன அந்த கல்லுகளாக இருக்குதா கொண்டும் அடையாளம் அதுதான் மல்லி விட்டு போலாம் இது கிணத்தடி விட்டுக்கிறாங்க இந்த பாதை இது கிணத்தடி அப்படியே திரும்புது 4 பேருக்கு இவன் இதால வரீங்க அப்படி இதுக்கு அளவு அப்படி அந்த பக்கம் அதில் கிணத்தடி இருக்கு என்ன 4 பேரும் போகக்கூடியது பெரிய பாதை தான் போட்டுருக்குறீங்க. ஆனா நீங்க கொத்திப்பட்டி தோட்டங்கள் வச்சா வரும் ஒரு ரூபா 5 ரூபாய்க்கு வித்தானா இந்த வளவுக்கு அப்பா நீங்க கட்டினா அப்புறம் ஒண்ணும் தெரியல கண்டுகள் வச்சா நல்லா வரும் எல்லாரும் மாலை வைங்க மாலை எனக்கு என்ன வேற எங்கேயோ டூருக்கு வந்த மாதிரி கிட வித்தியாசமா கிட சரி நல்லா கிட 4 வளம் வந்த மாதிரி இல்லை ஒரு பாதைக்கு குட்டி குட்டி மரங்களை வச்சா நல்லா இருக்கும் சின்ன சின்ன வடிவுக்கு கரைக்கோ ஆட்டோக்கள் சைக்கிள் சின்ன வந்துடும் என்ன ஆட்டோ சைக்கிள் வரது ஆட்டோ வரலாம் அப்படி ஆட்டோ பெருசா தான் பட்டுக்கிற இது தண்ணி எல்லாம் போறது தானே ஆனா கிணத்தடி உங்களுக்கு பெருசா தேவை 6 முழம் இது 3 முழம் 3 முழமா நடபாதை இது 6 முழம் எடுக்கிறது சைக்கிள் போய் வரது இது 4 கண்ணம் நடுவில் விட்டுறீங்க எல்லாரும் போய் வரலாம் பெரிய மரமன்றது இந்த இடத்துல அந்த பக்கம் என்ன குட்டி குட்டியாதுன்றதுல புளியும் நிக்கின்றதோ அங்கால் வளவோ அங்கால் வளவுக்கு நிக்குது ஏன்னா உண்மையா ஒன்றும் தெரியல என்ன இப்ப மன்றம் சும்மா இது என்ன முதல் தெரியாது பார்த்தா என்ன நான் வீடு கட்டி போடணும் அது மன்றம் அது முதல் ரேக்கில் இதுல இருந்து தட்டி பார்த்தா தெரியா ஃபுல்லா அந்த 10 மறைச்சிருக்கும் என்ன மரம் நல்லா கிடக்கு இப்ப ஏதோ டவுன் சைட்டு மாதிரி உண்மையா நல்லா இருக்கு இல்ல அப்படி வித்தியாசமா நீ அதுலயே மதில் போட்டு விட்டு நம்ம வேற இடம் மாதிரி கொஞ்சம் இதுக்கு வேலை பேர கொஞ்சம் வளர்ப்பமா வேற இப்படித்தான் நம்ம கூட வளரும் என்னண்டு அதே மாதிரி கிடந்ததோ இப்பதான் கொஞ்சம் இதா இருக்கும் அது நீங்க வாங்கிச்ச பங்குடெல்லாம் தானே அது 2 பேர் அப்படித்தான் இந்த காய்ச்சிட்டு இருக்கிறோம் பாப்போம் இந்த 2 வீடும் வாங்குறோம் இந்த முறுக்கு வளருது என்ன முதல் நின்ற முறுக்கு தானே இந்த இதுகள் என்ன அப்படி காய்க்க போகுது பெருசா வந்து வட்டி போட்டினா பெருசா வந்து நின்றாது இப்படியே நின்றா காய்க்குதா வட்டி போட்டா பெருசா வந்தாது
இனி வெட்டாம அப்படியே விடல. தானங்கட மாலை இது வேம்பு, என்ன இது வேம்பு. இது வேம்பு அதுல வேம்பு நீங்க வீடு அங்க கட்டாத வரைக்கும் கட்டினேன், அதுக்குள்ள கட்டிக்கல போட்டினமே என்ன நல்லா கிடக்கு. இது கரண்ட் தான் கிடைச்சல். என்னண்டா கரண்ட் தான் கிடைச்சல். கரண்ட் இல்ல தானே, இது இரவு மட்டும் தான் இருக்கு. இதால வரையில வருதுதானே. எடுக்க கொஞ்சம் ரேட் கூட. அப்ப ஜாலியா இருக்கணும். புளி நின்றா வாடி அப்படி ஒரு நேரத்தை நோக்கி வச்சு முந்தி இருந்த வீடும் வீடியோவா கிடக்கு என்ன இப்ப? முந்தி இருந்த வீடு அப்படியே வீடியோவா இருக்குது ரேட்டா? அதுல இப்ப சில கட்டங்களை போட்டு போட்டு முதல்ல எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்குதான்னு போடல. தங்கச்சி இருந்தா அவ்வளவு இது தங்கச்சின்ற வளவு தான். எங்கட இல்ல தங்கச்சி கொடுத்த சீதனம் அவாதான் வித்தது. ஓ வால்படி நல்ல அவாக்கு ஒரு கதையும் காலையில் அவ யோசிக்கிறான். இந்த வளவாக்க வந்தீங்க, நாங்கள் இந்த வளவம்மா நாங்கள் இருந்தது இந்த வள ஒரு வார்த்தை ஒரு பிள்ளைக்கு சீதனம் கொடுத்தா இப்ப 4 பேர் பங்கிட்டு கொடுத்தாங்க. தூரவே இருந்தது. கணக்கால வந்து கிடக்கு முத்தாங்கள் இதுகள் எல்லாம் கணக்கா வந்து எல்லாரும் அப்படி வரும். என்ன எல்லாரும் உள்ள அளவு தானே, எல்லாரும் கொண்டும் கூடவும் இல்லை குறையவும் இல்லை. இந்தியாவில் பிறகு கிடக்கு பிரச்சனை. இந்தியாவில் அப்புறம் போனால் இந்த 10 ஒதுக்கி கொஞ்சம் விட்டா கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குங்க. உலாம்பு வளங்களை நீ கொளுத்தி விடலாம். கொளுத்தி விட போயிடும். அப்படி இந்தியா பிறகு எடுக்கலாம் தானே. இந்தியா வட்டி விட்டுக்கிறாங்க எடுக்கணும். இதுக்கு கொஞ்சத்துக்கு தான் புல்ல நிற்கிறாங்க. இதுக்கு கொஞ்சத்துக்கு நின்றாங்க மண் போட்டாங்க. வெள்ளம் கொஞ்சம் கரும்புகள் நின்றது தானே. என்ன அது நின்றதோ இல்ல அது வச்ச நீங்க அதுதான் நின்றது முதல். அப்படியே நின்றது மகன் கிட்ட கிட்ட நல்லா கிடக்குது எல்லாம் மன்றம் கிட்ட வீட்டை வீடு விட்டு இதெல்லாம் ரோட்டு தானே. பன்மக்களும் தெரியுதா? கத்திரிக்கை காட்டான அந்த அதுல இல்லையா அந்த போட்டு அப்படியே தெரியுது. அப்ப அங்காளாவது பக்கத்துல எங்கட விட உங்களுக்கு இந்த காணியை சுற்றி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா முதல் ஃபுல் அப்படியே இந்த 4 வளவு மொண்டா இருந்தது. இப்போ இப்படி இருக்கு பாருங்க. இதில் ஒரு வீடு ஒன்று இப்போ கட்டிட்டோம். இப்போ நாங்கள் இங்கே போவோம். இதில் ஒரு வளவு ஒன்று இருக்குது. இதுதான் இந்த வீட்டுக்கான பாதை. இப்படி கடிச்சு போடாடாப்பா. இப்படி வந்தோம்னு சொன்னால் இதுதான் இந்த வீட்டுக்கான பாதை. மற்றது இதுலேயும் ஒரு வீடு ஒன்று வரணும் எனக்கு கட்டையில். இந்த வீட்டுக்கான பாதை இது. மற்றது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொட்டில் ஒன்று போட்டுருக்குது பாருங்க. இந்த கொட்டில் இருக்கிற இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் பாதை இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதாவது இன்னும் துப்பர் வாக்கில் அதாவது அங்கே அப்படி அந்த 10 இருக்குது. இதுக்கு ஒரு வளவு இப்படியே கொண்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதெல்லாம் அந்த கொட்டில் இருக்குது பாருங்க. அதாவது இந்த பாதையின் விட்டுருக்கேன்னு சொன்னால் இதில் கிணத்தடி இருக்குது. அந்த கிணத்தடியை கொண்டு காட்டுறேன். அதுக்கு முதல்ல இந்த கொட்டியில் காட்டுறேன். இஞ்சி வேறுங்க. இந்த கொட்டில் இந்த வளவுக்கு இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டொய்லெட் இருந்த இடம். இப்படி எங்களை வந்தோம்னு சொன்னால் இதில் ஒரு வாழை மரம் உண்டு. இப்போ புதுசாக வச்சிருக்கணும். நாங்கள் தொடர்ந்து இங்கால போவோம். இப்படியே போனோம்னு சொன்னால் வேறவங்க இதுக்கால ஒரு பாதை கொண்டு போகுது. இந்த பாதையில் போனோம்னு சொன்னால் நாங்கள் அந்த கிணத்தடிக்கு போய் கொள்ளலாம். கிணத்தடி இதெல்லாம் இருக்குது காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே இருந்த அம்மா காய்ச்சி கொண்டு இருக்கிற அதாவது பழைய ஞாபகங்களை பற்றி காய்ச்சி கொண்டு இருக்கிற கிணத்தடியை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இதுதான் அந்த கிணத்தடி. கிணத்தடியை பார்த்துட்டீங்களோ? ஓகே. இங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது. அதாவது இந்த பாதையால் அப்படி நான் வந்தேன் அந்த இடத்துக்கு வந்து கொள்ளலாம் சொன்னால் அது அவைகள் வாழ்ந்த இந்த இடத்த பார்க்கும்போது அதாவது அம்மா வாழ்ந்த இடத்த பார்க்கும்போது அவைன்ற முகத்திலே தெரியுது அவ்வளோத்துக்கு சந்தோஷமாக இருக்கணும். இந்த வீட்டுக்கு கரண்ட் எடுத்து நீங்கள் கரண்ட் இருந்ததா முந்தி? கரண்ட் இல்ல. அப்ப கரண்டே இல்ல தானே. கரண்டே இல்லையா? கரண்ட் இல்ல. அந்த மெயின் ரோட்டுகளுக்கு இருந்த குச்சுகளுக்கு இல்ல. குச்சுவே 4 பேரும் வந்தால் தானம் 4 பேரும் காசு போட்டு போஸ்ட் இது மட்டும் அவியதானம் எடுக்கும். அது என்ன வேலை இப்போ வெளியில எல்லாம் போகுது? இப்ப 36 நூற்றுக்கு பழைய விலையை விட இந்த வயர் முதல்ல எவ்வளவு வித்தது? மட்டும் பக்கத்து வீட்டுல கரண்ட் எடுக்கிறீங்களா பையா?
அதே இந்த கரண்ட் பில்லை விட கூட வந்த வீடு கட்டணும். ஆ, ஆ. அதுக்கு இப்போ 100 ரூபா வந்தா 200 300 ரூபாய்க்கு மேலே வந்தா வீடு கட்டணும். இவ கட்ட வேணுமா? அது பிரச்சனை. அவன் காசை விட கூட வந்தா உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தான் கொஞ்சம் அவசரம். நீங்க 4 பேரும் சேர்ந்தா தானே ஒரு அளவில் போஸ்ட் இதுக்குள்ள கொண்டு வரலாம். இப்போ எது மட்டும் போஸ் வந்துருக்குது? அதோட நிக்குது இந்த வெண்டோட. அந்த பெண்டோட நிக்குது. அதான் நாங்கள் அந்த வந்த குச்சா அந்த குச்சோட காலிக்குள்ள பெண்டு அதுல நிக்குது. மற்றது இங்க அப்போ 2 போஸ் கிட்ட வரணும் என்ன இருக்குல்ல? ரெண்டு நடவும் உள்ள ஒழுங்கே கொண்டு வரோம். போஸ் வந்தோடனே அதுக்கு போய் அந்த கரண்ட் செலவுல எல்லாம் கணக்கு இருக்கு என்ன? டயர் காசு. 2 போஸ் இருக்குது தானே. அந்த போஸ் பாருங்க இதெல்லாம் வளவு இருக்குது. அந்த போஸ் எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது அம்மம்மா இந்த வீட்டில் இருந்த காலத்திலேயே இந்த இடத்துக்கு கரண்ட் இல்லையா, அங்கே வேறங்கோ அந்த இடத்துலாம் போஸ் இருக்குது. வழியாக கொண்டே கிட்ட காட்டுறேன் எவ்வளோ தூரம்னு சொல்லி. அதில் 2-3 சின்னாக்கள் இருந்து விளையாடி கொண்டிருக்கணும். அம்மாவும் அங்கே இருந்து கழிச்சு கொண்டிருக்கணும். இங்கே வேறங்கோ இது மட்டும்தான் போஸ் இருக்குது வேறங்க. இதுதான் போஸ். அப்போ வேறங்க இதில் இருந்து உங்கள் அந்த இடம் மட்டும் போஸ் போகணும். மேலே பார்த்தீங்கன்னா அணில் குஞ்சு இருக்குதான் அதுதான். ஆ ஆக்களை பேர் சின்னாக்க அந்த சைஸை வேணுமா? 4 பேர் நாங்கள் 6 பேருக்குமே ஒவ்வொரு அணிலா? இப்போ உங்களுக்கு தெரியும் கரண்ட் நோமல், அதாவது 30% இருக்கிறத விட அதிகரிச்சிருக்குதான். இப்போ நார்மலாக இருக்கிறத விட கரண்ட் பில் 30% கூடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்றால் முந்தி கரண்ட் நிப்பாட்டினேன், ஆனால் இப்போ நிப்பாட்டுறையில் 2 கரண்ட் பில்லு கூட்டிட்டுது. தெனி கரண்ட் சம்பந்தமான வேலைகள் பார்க்கணுண்டா கூட பயங்கரமான காசு முடியும். இந்த வளவு பார்த்தீங்கன்னால் ஏதோ 14 லட்சம் என்னதுக்கு தான் கொடுத்தது. அந்த முழு வளவும், அதாவது 4 வளவு இருக்குது தானே, அந்த 4 வளவும் ஒரு வளவாக தான் இருந்தது. 14 லட்சம் என்னத்துக்கு தான் கொடுத்தது. ஆனால் அப்பேக்கே பார்த்தீங்கன்னால் பயங்கர காசு போனது. அம்மா அதாவது சித்தி அம்மா எல்லோரும் முண்டா முடிவு செய்து கஷ்டம்ன்றதால ஒரு குறைஞ்ச காசுக்கே கொடுத்தது. அதாவது 14 லட்சம். இத்தனை பிறப்பன் என்ன வழியாக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா நோமலாக எங்களோட அம்மா வாழ்ந்த வீடுன்னு சொல்லி தான் அந்த காணொலி எடுக்க போகிறேன். ஆனால் அந்த கரண்ட் இல்லைன்னு சொல்லிக்கல ஒரு மாதிரி போயிட்டு ஆகையால் இந்த விஷயத்தை நான் இதில் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ எனக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடையிறோம் உங்கள் பவிஷ்டன். பாய், சந்திப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சரியா?